ஹாய் ஆல், எஸ்டர்டே எடுத்த லஞ்ச் மினி விளாக் பார்க்கலாம் வாங்க. தயிர் சாதம், நெத்திலி சாம்பல், முட்டை தொக்கு தான் அன்றைக்கி லஞ்சுக்கு. தயிர் சாதம் நான் ப்ரௌன் ரைஸில் தான் பண்ணுறேன். 1 கப் ப்ரௌன் ரைஸ்க்கு நான் 2 கப் தண்ணி வைப்பேன். நான் ப்ரௌன் ரைஸ் வேக லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். ஏன்னா தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கணும். 4-5 கப் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிட்டேன். இப்போது நெத்திலி சம்பலுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 4 பல் பூண்டும் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 4-5 வரமிளகா எடுத்துக்கிட்டேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி கருவாடை நல்லா வறுத்து அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே ஆயிலே பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வரமிளகா சேர்த்து வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதையெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பாதி எடுத்து இந்த மாதிரி சின்ன பீஸாக நறுக்கி போட்டுட்டு அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த நெத்திலி கருவாடையும் ஆட் பண்ணி அப்படியே ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். முந்தின நாள் உள்ள கறி குழம்பு தாங்க இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கறி குழம்பை வேஸ்ட் பண்ண மனசே இல்லை, அதனால் நெக்ஸ்ட் டே அதை முட்டை தொக்காவே ரெடி பண்ணியாச்சு. முட்டையை பாயில் பண்ணி அப்படி கட் பண்ணி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் முட்டை தொக்கு ரெடி. இப்போ வதக்கி வச்சுருந்தா நெத்திலி கருவாடை எடுத்து அப்படியே குறைன்னு அடித்தா சம்பளுமே ரெடி. எங்களை பொறுத்தளவில் நம்ம ஏதாவது ஒரு சமைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் திங்ஸ் இருக்கிறத வச்சு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக குக் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி தாங்க அன்றைக்கி நானுமே ரெடி பண்ணேன். இந்த மாதிரி விஷயத்தில் யாரெல்லாம் டேலண்டாக இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தயிர் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நல்லா சூடான ரைஸ் எடுத்து மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்துட்டு நல்லா 2 கப் தயிர் சேர்த்துட்டு இஞ்சி ஒரு துண்டு சின்ன துண்டு எடுத்து கட் பண்ணி சேர்த்துட்டு மல்லி இலை தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் சேர்த்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து, வரமிளகாய், சீரகம், மிளகு, கருவேப்பிலை, ஸ்லைஸாக கட் பண்ண பாதாம், கடலைப்பருப்பு இது எல்லாமே சேர்த்து அப்படியே இந்த தாளிப்பை தயிர் சாதம் கூட சேர்த்தா கமகமன்னு தயிர் சாதம் ரெடி. இந்த தயிர் சாதம் ரெசிபி நான் பின்ட்ரெஸ்ட்டில் தான் ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை.